எங்களுக்கு வந்த கம்ப்ளைண்ட் இதுங்க. எத்தனை பேர் வந்துட்டு இதை ரைஸ் பண்ணாமலே போயிருப்பாங்க. எனக்கு இப்ப கூட வாய்ஸ் மெசேஜ் வருது, ஆமாண்ணா என்னோடதுலயும் சரியா வேலை செய்யல, நான் சண்டை போட்டு தான் ஓட்டு போட்டேன் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் வந்துட்டு இருக்கு. இதை எவிடன்ஸா எங்களால காமிக்க முடியாது. ஏன்னா உள்ள போயிட்டு யாராலையும் வீடியோ எடுக்க முடியாது, எவிடன்ஸ் எடுக்க முடியாதுங்கும் போது எவிடன்ஸா எங்களால அதை கொண்டு வந்து ப்ரொசீட் பண்ண முடியாது. அப்ப சேலஞ்ச் மட்டும் தான் பண்ண முடியுது. சேலஞ்ச் பண்றவங்க இது போல வந்துட்டு ஒடுக்குறாங்க, அவங்க காவல்துறையை வச்சு ஒடுக்குறாங்க. இதுதான் பிரச்சனையா இருக்கு. ஒரு ஜனநாயக பூர்வமா ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறோம், மக்களுக்காக நாங்க வந்துட்டு நேர்மையா நிக்கிறோம். எந்த விதத்திலையும் வந்துட்டு நாங்க குற்றம் செய்யல, இது பண்ணல. எங்களுடைய வாக்கு எங்களுக்கு விழுதா இல்லையாங்கிறத காட்டுங்கன்னு சொல்றோம். அதுக்கு இவ்வளவு பிரச்சனை பண்றாங்க. காலையில அதுதான் சொல்றாங்க. காலையில அது தவறு இருந்த பிறகு நாங்க வந்துட்டு சரி பண்ணிட்டோம், மெக்கானிக்கை வச்சு சரி பண்ணிட்டு இப்ப எங்களுக்கு சரியாயிடுச்சுன்னு அவங்க சொல்றாங்க. அதன் பிறகு 2 மணிக்கு பதிவு பண்ண நபர் எங்களுக்கு சொல்றாரு சரியா இல்ல அப்படின்னு. அதனாலதான் நாங்க அந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றோம். அதுதான் தேர்தல் அதிகாரி அதுதான் சொல்லியிருக்காங்க. தலைமை நிலைய தேர்தல் அதிகாரி பாக்குறேன்னு சொன்னது பார்க்கல, இது வரைக்கும் பார்க்கல. அவங்களுக்கு அவங்க பதிவு பண்ணது மைக்கு சின்னம் பதிவே ஆகல, உள்ள போகவே இல்லை, அழுந்தவே இல்லை. அப்ப வேற ஒரு சின்னத்தை அழுத்துறாங்க, அந்த சின்னம் விழுந்துருச்சு, விவி பேட்ல அந்த சின்னத்தோட இது வருது. அதுதான் நடந்திருக்கே தவிர ஃபால்ட்டி மிஷின்ங்கிறது தான் கம்ப்ளைண்ட். அதுதான் பிரச்சனை. எல்லாருக்கும் சட்டம் அவ்வளவு தூரம் தெரியல. எல்லாரும் அவ்வளவு தூரம் வந்துட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றதுக்கு அவங்களோட வாய்ஸ் அவங்களே கொடுக்கறதுக்கு சரியா இல்ல. அதற்காக தான் நாங்க போய் நிக்கிறோம். அவங்க தொட்டு பாக்குறாங்க, இது சரியா இருக்கா இல்லையாங்கிறத தொடராங்க, விழுந்துருது. வாக்கு விழுந்த பிறகு இல்லங்க நான் தப்பா வாக்கு போட்டுட்டேன், எனக்கு இன்னொன்னு மாத்தி கொடுங்கன்னு சொன்னா கொடுப்பாங்களா? தப்பா வாக்கு விழுந்துருச்சு. அததாங்க சொல்றேன். இது நீங்க சட்டப்பூர்வமா பாக்குறீங்க, நான் நியாயபூர்வமா பாக்குறேன். நீங்க இந்த கம்ப்ளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவர் வேற ஒரு சின்னத்தை தொட்டுட்டார், தொடாம அவர் இருந்திருந்தாருன்னா சரியான கம்ப்ளைண்ட். தொட்டுட்டாருங்கிறதுனால தான் அவரால் அங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியல. எங்கள்கிட்ட வந்து புகாரா கொடுக்குறாரு, இல்லன்னா அந்த இடத்துல வேலை செய்ய மாட்டேங்குது, நீங்க போய் பாருங்க. அதற்காக தான் நாங்க நிவர்த்தி பண்ண போறோம். இல்லன்னா அவரே கேட்டிருக்கலாம். ஒரு சில வாக்கு விழுது, ஒரு சில வாக்கு விழல. அதுதான் பிரச்சனை. நீங்க ஃபால்ட்டி மிஷின்ங்கிறது 165வது பூத் துறைமுகம் 54வது வட்டத்தில் துறைமுகம் தொகுதியில் 59. நாங்க இந்த ரீபோல் தான் கேட்டிருக்கோம். எங்களுக்கு அந்த மிஷின் ஃபால்ட்டி மிஷினா இருக்கு, அதை நிறுத்திட்டு நீங்க தடை இது பண்ணிட்டு திரும்ப முழுவதுமாக வந்துட்டு வாக்குப்பதிவு நடத்துங்க அப்படிங்கறத சொல்றோம். அப்பதான் ஒரு நியாயமான ஒரு தேர்தலா இருக்கும் அப்படிங்கறத நாங்க சொல்லியிருக்கோம். அண்ணன் நேர்ல வர்றேன்னு இருக்காரு, நம்ம பேசுவோம் இருக்காரு, அண்ணன் தனியா பேசுறாரு. உறுதியா ரீபோல் நடத்துறதுக்கு முடியும், அதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அண்ணா அது சம்பந்தமான நடவடிக்கைகள் எடுப்பாங்க. அதுதாங்க எங்களை எப்படியாவது முடக்கணும்னு நினைக்கிறாங்க. அது சின்னத்தை முடக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு, எங்களோட சின்னத்தை வேற ஒரு நபர் கொடுக்கறதுல இருந்து ஆரம்பிச்சு, அந்த சின்னத்தை வந்துட்டு நாங்க விவசாயில போட்டிட்டப்போ தெளிவா இல்ல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா விவசாயி சின்னம் அவ்வளவு தெளிவா மைக்கு சின்னத்துக்கு பக்கத்திலே அச்சிடப்படுது. பக்கத்திலே அச்சிடப்பட்டு அவ்வளவு வேட்பாளர்களை அதே பேர் கொண்ட வேட்பாளர்கள் நிறுத்துறாங்க. நிறுத்தினது மட்டும் இல்லாம இப்ப இந்த மைக்கு சின்னம் அப்படிங்கறது வந்துட்டு எங்களுக்கு கொடுத்த சின்னம் வேற, அதுல அச்சிட்ட சின்னம் வேற. இது போல பிரச்சனைகள் வந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னாக்க எங்களோட மைக்கு சின்னம் வேலை செய்யல அப்படிங்கிறது வருது. மற்ற சின்னங்கள் எல்லாம் தெளிவா அச்சிடப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனா தாமரை பல இடங்கள்ல ரொம்ப நல்லா தெளிவா பளிச்சுன்னு அச்சிடப்பட்டிருக்குங்கிற குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்கு. இது எல்லாமே இருக்கு. நீங்க தான் சொல்லணும். ஒரு பொதுமக்களாக, ஒரு ஊடகவியலாளர்களை நீங்க தான் இதனுடைய நியாயத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். ஒரு பட்டனை அழுத்தி பார்க்க அனுமதிக்கிறதுல என்ன சிக்கல் இருக்கு? ஒரு பட்டன் வேலை செய்யலன்னு நாங்க சொல்றோம். அதை ஒரு பதிவு எழுதிக்கிட்டு இந்த பட்டனை அழுத்தி பாருங்க, ஆமா வேலை செய்யணும் எங்களுக்கு காட்டுறதுல என்ன சிக்கல் இருக்கு? அதுக்கு அவ்வளவு பெரிய அடம் பிடிக்க வேண்டிய தேவை எங்கன்னு வந்தது? என் பொத்தான் வேலை செய்யல, எனக்கு ஓட்டு போடுறவங்க, என் கட்சிக்காரங்க எனக்கு ஓட்டு போடுறவங்க என் கட்சிக்கு பதிவாகலன்னு நான் சொல்றேன். கூட்டிட்டு போயிட்டு அது பதிவை எழுதிக்கிட்டு இதை அழுத்தி பாருங்க, வேலை செய்யணும் 1 நிமிஷம் வேலை. ஆனா அதை விட்டுட்டு மிரட்டுறது, உங்களை கைது செய்வோம்னு சொல்றது, தகராறு பண்றது, காவல்துறை ஏவி எங்களை தூக்கி போய் வெளியே போடுறது, தகாத வார்த்தையில் பேசுறது, இதுதான் ஜனநாயகமான கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். அதனால எங்க பேர் பிழையில நான் ஒரு சந்தேகம் வந்துச்சு, அதை தீர்த்து வைக்க வேண்டியது ஜனநாயகபூர்வமா தேர்தல் கமிஷனோட கடமையா இல்லையான்றதை நாங்க கேட்கிறோம். அந்த கடமையா சரியா செய்யுங்க அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு நாங்க மனு கொடுத்தோம். நன்றி.